நேத்து ஒரு தம்பி அழகா பேட்டி கொடுத்துருக்கான். எப்படிப்பா அவங்க அண்ணனை சிஎம் ஆக்குவீங்க? அதெல்லாம் ஆக்கிடுவோம். அந்த கொள்கை தலைவர்கள் 4 பேர் 5 பேர் சொன்னீங்களே, அவங்க பேர் தெரியுமா? எனக்கு அவரை மட்டும்தான் தெரியும், மிஸ்டர் வி மட்டும்தான் தெரியும் எனக்கு. சரி, வி பின்னாடியே அவன் நிக்கிறதே அந்த மேடைக்கு முன்னாடி கொள்கை தலைவர்கள் பேனருக்கு முன்னாடி தான் நிக்கிறான். அப்படியே தலையை கொஞ்சம் திருப்பு, பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யாரு? இல்ல இவரு தெரியும். அவரு செம்ம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவன் கேட்டான், பெரியார் படத்தை காட்டி அந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறாப்புல, என்ன கேட்கிறாப்புல, இவர் யாருன்னு தெரியுமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல நீங்க சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்லுங்க? இல்லப்பா உனக்கு தெரியுமான்னு பாக்குறேன். நான் உங்களுக்கு தெரியுமான்னு பாக்குறேன். அப்ப உனக்கு தெரியாது அது சொல்லிட்டு போடா. அப்ப என்னதான் உனக்கு தெரியும்? இவரை மட்டும்தான் தெரியும். அவங்களுடைய நோக்கம் அவரை முதலமைச்சர் ஆக்குறது இல்ல, அடுத்த ஜென்மத்தில் அவரை கணவராக பெறுவது. அவன் என்ன சொன்னா, அடுத்த ஜென்மத்துல விஜய்க்கு பொண்டாட்டியா நான் பிறக்கணும்னா, விஜய்க்கு பொண்டாட்டியா எப்படிடா பிறப்ப? அது கல்யாணம் பண்ணணும், அதுக்கு அடுத்த ஜென்மம் வாழணும்னு அவசியம் இல்ல. 2 பேருக்கு மனச்சம்மதம் இருந்தா யாருனாலும் சேர்ந்து வாழலாம். அதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு போற? அவன் புத்தி அவ்வளவுதான் யோசிக்குது. நேத்து ஒரு லேடி சொல்றாங்க, அந்த ஈரோடு ஃபங்க்ஷன்ல இருந்து வெளியே வந்த உடனே, என்னம்மா மாநாட்டில் எப்படி இருந்துச்சு? நான் சூப்பர்ண்ணா, அவர் தானா சிஎம், ஓட்டு அவருக்கு தானா? ஆமாண்ணா அவருக்கு தானா ஓட்டு. எங்க வீட்டுல மொத்தம் 9 ஓட்டு, ஒரு ஓட்டு விழுகலன்னு தெரிஞ்சு சோத்துல விஷம் வச்சிருவேங்குது அந்த பிள்ளை. சோத்துல விஷம் வச்சிருவியா? அப்ப எனக்கு என்ன டவுட்னா, அந்த பிள்ளைக்கு ஓட்டு இருக்கானே எனக்கு தெரியல, ஓட்டு போடுற 9 பேரை கொல்ல போறேன்னு சொல்றாப்புல. இன்னும் இது எஸ்ஐஆர் ப்ராசஸ் வேற முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்கிறேன், அந்த 9 பேரின் உயிருக்கு பாதுகாப்பு கருதி அந்த பிஎல்ஓவும் இஆர்ஓவும் முடிவு பண்ணி அந்த 9 பேரை பூத்துக்கே வரவிடாம பண்ணிருங்க, ஓட்டர் ஐடி எடுத்துருங்க. அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு இந்த பிள்ளை சோத்துல விஷ வச்சிருவாங்க. நீங்க சந்தேகம்லாம் படாதீங்க. மொட்டை மாடிக்கு போய் ஒருத்தன் உட்காந்துன்னு இருக்கிறான், எதுக்குடா உட்காந்து இருக்கான்னு அவனுக்கே தெரியல. கேட்டா லூசுன்ட்டாங்க. உங்க வீட்டு என் வீட்டு மொட்டை மாடியில ஒருத்தன் 3 நாளா உட்காந்துருப்பானா, உட்காந்துருக்கிறான். எதுக்கே உட்காந்துருக்க அப்படின்னா, நம்ம என்ன எப்படி 10 வருஷத்துக்கு மேல போயிருப்பாரு போல, பின்னாடி காஞ்சனா மாதிரி கபால்னு சாக்கு கொடுத்துருக்கான். தன்னோட மொட்டை மாடியில என்ன இருக்குன்னே தெரியல. இவங்களை விட்டா தமிழ்நாட்டை மொட்டை அடிக்கிட்டு தான் போவாங்களே தவிர தமிழ்நாட்டிற்கு வளம் சேர்க்கின்ற வேலையை பார்க்க மாட்டார்கள். வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு தலைப்பு. வஞ்சிக்கப்படுகிறது என்றால் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு போறதுக்கு முன்னாடி, நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம இன்றைக்கு ஒரு சிலரை பார்த்து தற்குறிகள் அப்படின்னு விமர்சனம் பண்றோம். அது ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கிறது. ஆனா அந்த மரபு எங்கிருந்து தொடர்கிறது, அந்த மரபு எப்படி தமிழ்நாட்டில் காலூன்றி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நாடாளுமன்றத்தில் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், மாநிலங்களவையினுடைய பேர் ஹவுஸ் ஆஃப் நாலெட்ஜ், அறிவு நிரம்பியவர்களுடைய அவை என்பதுதான் மாநிலங்களவைக்கு இன்னொரு பெயர். ஏன்னா லோக்சபால நேரடியா மக்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து என்னுடைய தொகுதிக்கு என்ன தேவை என்பது வரைக்கும் பேசுவார்கள். ஆனா ராஜ்யசபால என்னுடைய தொகுதிக்கு என்ன வேண்டும் என்பது அல்ல, என்னுடைய மாநிலத்திற்கு என்ன தேவை, இந்த நாட்டுக்கு என்ன தேவை என்ற விவாதங்கள் தான் அங்க நடக்கும். அப்படியான விவாதங்கள் நடக்கிற அந்த அவையில அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர், அவருக்கு பேர் தம்பிதுரை. அவர் நேற்று ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருந்தாங்க அப்படின்னா தெரியல என்ன நடந்திருக்கும்னு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், இந்த திட்டத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? MGNREGA, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இதுதான் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, அதோட அது முடியுது, அது ஸ்கீம் ஆக்ட். இப்போ இந்த MGNREGAன்றதுல இந்த நேஷனல்ன்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு தம்பித்துறை ஒரு புதுமையான விளக்கத்தை கொடுத்தார். நான் இதுவரை அப்படி ஒரு விளக்கத்தை கேள்விப்பட்டதே கிடையாது. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு வச்சா அது MGREGAன்னு வரும். அது பிடிக்காததுனால நடுவில் எண்ணு வச்சிருச்சு இந்த காங்கிரஸ் திமுக கவர்மெண்ட் அப்படின்னு தம்பித்துறை சொன்னார். அப்படியாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப எம்ஜிஆர் பேர் வைக்கிறது தான் பிரச்சனையா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் எல்லா ரூரல் ஏரியாஸ்லையும் குறைந்தபட்சம் மக்களுக்கு வருஷத்தின் 100 நாட்கள் வேலையை உத்தரவாதப்படுத்தி தருவது அப்படின்ற ஒரு திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி மாதிரியான கொடுமைகளை எல்லாம் தாண்டி வருவதற்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமா கிடைத்த நிதி தான் உதவிகரமா இருக்கு.
மகாத்மா காந்தியின் பெயரால ஒரு திட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் போய் சேர்ந்திருக்குது. இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அந்த அவையில் எம்ஜிஆர்னு பேர் வந்துருன்றதுக்காக நடுவில் எண்ணு போட்டுட்டாங்க சார் அப்படின்னு ஒருத்தர் பேசுறார். அதனுடைய கண்டினியூட்டி தான். ஒன்றும் இல்லை, போன வாரம் அது எந்த ஊரில் கூட்டம் போட்டாங்க? ஈரோடு. ஏன் குழப்புது அப்படின்னா, பொதுவாக பெரியாரின் மண் என்று ஆரம்பித்தால் அந்த கூட்டம் ஈரோட்டில் நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போதே நான் அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பைப் ரிப்பேருக்காக பிளம்பிங் ஷாப்புக்கு போயிருக்கேன். கூட பிளம்பரும் இருக்கிறாரு. கடைக்கார்ட்ட போய் அண்ணா அந்த 2 இன்ச்சு பைப்பு எடுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பேச ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்து வைக்கிறாரு. மேலே ஏறும்போதே பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, மங்களகரமாக என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம்னு. பார்ப்போம் என்ன சொல்லுது பொணந்தின்னி அப்படின்னு 2 பேரும், கடைக்காரரும் அவர் ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு இவர் சொன்ன மாதிரியே ஈரோடுனாலே மஞ்சள், மங்களகரமான மஞ்சள் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. மங்களகரமான மஞ்சள். நீங்க மஞ்சள் அதிகமாக பயன்படுத்தப்படுவது எதுக்கு? சமையலுக்கா கோயிலுக்கா? சமையலுக்கு தானே. காரமான மஞ்சள் சொல்லலாம்ல, ருசியான மஞ்சள் சொல்லலாம்ல, சுவையான மஞ்சள் சொல்லலாம்ல, ஆரோக்கியமான மஞ்சள் சொல்லலாம்ல, அழகு தரும் மஞ்சள் சொல்லலாம்ல. அது ஏன் மங்களகரத்தில் போய் நிற்கிற? ஏன் அதை ஈரோட்டுக்கு மங்களகரமான மஞ்சள், மங்களகரம் அந்த மேடையில் பேசின எல்லாருடைய ஓப்பனிங்கும் அதுதான். மங்களகரமான மஞ்சள், மங்களகரமான மஞ்சள், மங்களகரமான மஞ்சள். திரும்ப 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 பாப்பான் வேத ஓதுன மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கிறான். ஏன்? காரணம் என்னவென்றால் அவன் வேற ஒரு பிராண்டை உருவாக்குறான். ஈரோடு என்றால் பெரியாரிடமிருந்து தொடங்குகின்ற அந்த மரபை மாற்றி, அது மரபு மட்டுமல்ல, அது வரலாறு. அந்த வரலாற்றை மாற்றி ஈரோட்டின் அடையாளம் மஞ்சள் தான், அதற்கு பிறகுதான் பெரியார் என்று பெரியாரை 2ஆம் பட்சமாக மாற்றுகின்ற குயுக்தியான சிந்தனையில் இருந்துதான் பெரியாரை 2ஆவதாக கூட அல்ல, பெரியாரை 10 நிமிஷம் கழிச்சு தான் பேசுறாரு. இது நம்முடைய கொள்கை தலைவர் பிறந்த மண்ணு. அதுக்கு முன்னாடி அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பேசினார். என்ன தெரியுமா? நம்முடைய கொள்கை தலைவராகிய தந்தை பெரியாரின் வழியில் அவருடைய பாதம் தொட்டு இந்த கூட்டத்தை தொடங்குகிறேன். எந்த அளவுக்கு கொள்கை தெளிவிருந்தா பெரியார் காலில் விழுந்து வணங்கி இந்த கூட்டத்தை தொடங்குறேன்னு ஒருத்தர் சொல்லுவான். அவன் சாமானியர் கிடையாது. சாமானியர்கள் பெரியவர்களை பார்த்து காலில் விழுவதற்கு பின்னால இருக்கிற அறிவு வேற. தலைவராக தன்னை முன்னிறுத்தி கொள்ளுபவர்கள் காலில் விழுவது என்பது வேறு. அப்போ தம்பி துறாங்க பேசுறது, இங்க இந்த தம்பிகள் நின்று பேசுவது, அப்படியே கட் பண்ணோம்னா நம்ம சீமான் மாடல்ல மற்றையவை, மாடல்ல மற்றையவை. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து படிச்ச குரல், தெரிஞ்ச குரல். ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மாடு இல்லாமல் வேறு எதுவும் இல்லை, கல்வியே தேவையில்லை, மாடுதான் முக்கியம். அது ஒரு இது இருக்கு. அவங்களுக்கு அவங்க என்னவா உணர்றாங்களோ அவங்க மேலதான் பற்று அதிகமா வரும். அவர் தன்னை என்னவா உணர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரியல. நல்லா ரெக்கையை விரிச்சுக்கிட்டு சாப்பிடுன்றாரு. ஒரு பக்கம் மாட்டை பற்றி பேசுகிறாரு. மனித ஜீவராசிக்கு உரிய எந்த விதமான அம்சங்களும் அவருடைய பேச்சில் தெரிவது இல்லை. மான் ஊறுகா ரீசண்டா சாப்பிடு, என்னன்னாலும் சாப்பிடு. ஆர்எஸ்எஸ் காரன் போடுறான், எலும்பு தொண்டை கவிட்டு நீ என்னன்னாலும் சாப்பிடு. நம்முடைய தலைப்புக்கு வருவோம். ஏன் இந்த 3-4 விஷயங்களையும் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசுறது ஏதோ ஒரு அதிமுக காரரு அறிவில்லாமல் பேசிட்டாரு அப்படின்னு கடந்து போகக்கூடியது அல்ல. மங்களகரமான மஞ்சள் அப்படின்னு அவங்க பேசிட்டு போறாங்கன்னா, ஈரோடுனா மஞ்சள்னு பொதுவாக பேசுறதானே, அதனால பேசிட்டார் அப்படின்னு கடந்து போறது அல்ல. சீமான் மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை சம்பந்தம் இல்லாமல் திரித்து அர்த்தமற்ற வகையில் அதை பேசி கொண்டிருப்பதுன்றது சாதாரணமாக நடப்பது அல்ல. இன்னும் பார்ப்பன கடப்பாறையை எடுத்து பெரியாரை இடிப்போம், பெரியாரின் கோட்டையை தகர்ப்போம். ஒன்ன ஒத்துக்கிறான், பெரியார் கோட்டையாக இருக்கிறார், அதை என்னால் அசைக்க முடியவில்லை. அதுக்கு உன் கையில் இருக்கிற கடப்பாறை பத்தல, பாப்பான் காலில் விழுந்து பாப்பான் காலை நக்கி நீ வர்ற. சரி, ஏன் பார்ப்பனர் மேல ஏங்க இவ்வளவு வெறுப்ப கேட்குறீங்க? பேசுவோம், அதை பின்னாடி பேசுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க இல்லையா, இது சாதாரணமாக கடந்து போகக்கூடியது அல்ல. ஏனென்றால் சீமான் பார்ப்பன கடப்பாறையை எடுத்துக்கொண்டு நான் பெரியாரை தகர்ப்பேன் என்று சொன்னது இருக்குல்ல, அது ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டின் அமைப்பாகிய விஜில் என்கின்ற அமைப்பு. இந்த விஜில் என்கின்ற அமைப்பின் கூட்டத்தில், ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் சீமான் இதை பேசுகிறார்.
விஜய்க்கு பின்னால் இருப்பவர்கள் சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஆக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் RSS. சிடிஆர் நிர்மல்குமார் பாஜக, அதிமுக, அதற்கு பிறகு இங்கே தெளிவான அஜெண்டாவோடு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். திருப்பரங்குன்ற விஷயத்தில் இதுவரைக்கும் வாய் திறந்தார்களா? ஏன் பேசல? பேசி இருக்கணுமே. கொள்கை தலைவர் தந்தை பெரியாரை வைத்திருக்கிறார், காமராஜரை வைத்திருக்கிறார், பேசி இருக்கணுமே. ஏன் பேசல? அப்போ இதற்கு பின்னால் RSSின் சதிப்பின்னல் இருக்கிறது. தம்பிதுரை பேசிக் கொண்டிருக்கிறாரு, அதிமுக நேரடியாகவே RSS அஜெண்டாவுக்கு பலியானதனுடைய விளைவுதான் கோவில் பணத்தில் கல்லூரி கட்டுகிறார்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வயிறு எரிகிறது. கோயில் பணத்தில் கல்லூரி கட்டுகிறார்கள். கோயில் பணத்தில் கல்லூரி கட்டினால் அதில் படிக்கக்கூடியவர்கள் யார் படிக்க போறான்? இந்து தானே படிக்க போறான். அந்த சொத்தை எடுத்து இந்துக்களுக்கு கல்வி கூட கொடுக்க கூடாதுன்னா அந்த சொத்து என்னத்துக்கு? அந்த சொத்தை எதுக்கு பாதுகாக்கிற? யார் வந்து ஆட்டை போடுறதுக்காக நீ அதை பாதுகாத்து வச்சிருக்கிற? பாப்பா நாளைக்கு கோயில் ஆட்டை போட்டதுக்கு அப்புறம் எல்லா கோயில்களையும் நகை குறைப்பாளர்கள், நகை எடை குறைப்பாளர்கள் 10 பவுன் நகை 10 வருஷம் முன்னாடி போட்டது வருஷத்துக்கு 1 பவுனா குறைஞ்சிக்கிட்டே போகுதான். இப்படி திருட்டு பயல்களுக்காக யார் யாரோ வந்து திருடி போவதற்காக அந்த கோயில் சொத்துக்களை பூட்டி வைத்திருக்க திட்டம் போடுகிறார்களா? இந்த சதிகாரர்களுக்கு பின்னால் இன்றைக்கு மதுரையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பேசிவிட்டு ஏன் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, இதை தடுப்பதற்கான ஆயுதம் என்ன என்பதை விரிவாக பேசலாம். இன்னைக்கு ஒரு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது, நேற்று வெளியாகி இருக்கிறது. SIR தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த SIRல யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியலில் இனிமேல் தான் அதை டீட்டெயில்டாக ஆய்வு செய்யணும்னாலும் பிரிலிமினரியாவே நமக்கு அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான சந்தேகங்கள் என்ன? நீக்கப்பட்ட மொத்த மக்கள் எவ்வளவுன்னா 97,37,000 பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர். 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கேட்டால் அவர்கள் உயிரிழந்தவர்கள் அல்லது இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது மாற்றி மாற்றி பதிவு செய்தவர்கள் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இந்த நீக்கப்பட்ட 97 லட்சம் பேர் எடப்பாடி பழனிசாமி அங்க என்ன சொல்றாருன்னா, இவர்களை எல்லாம் வைத்து கள்ள ஓட்டு போட்டு திமுக கடந்த தேர்தலில் ஆட்சியை பிடித்தது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வாய்க்கூசாமல் பேசுகிறார். அப்போ 2021ல் 70 சீட்டு உங்க கூட்டணியில் ஜெயிச்சாங்களே, அவங்களும் அதே கள்ள ஓட்டுல தானே ஜெயிச்சாங்க. அப்பயே அதை அம்பலப்படுத்தல. இதுல என்ன கூத்துன்னா, எடப்பாடி அசிங்கப்படுத்துறது தன்னோட சொந்த கட்சிக்காரங்களை. இங்க பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், ஆதித்தமிழர் பேரவை, பல பேர் இருக்கிறாங்க. தமிழ் புலிகள், எல்லாருக்குமே பூத் லெவலில் நடக்கிற வேலைகள் தெரியும். சில கட்சிகளுக்கு எல்லா பூத்லையும் ஆள் இருப்பாங்க, சில கட்சிகளுக்கு அவங்க பரவி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் ஆட்கள் இருப்பாங்க. திமுக அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய 60,000 பூத்துலையும் ஆள் இருக்காங்களா இல்லையா? திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்குல்ல. திமுக அதிமுக பூத் ஏஜென்ட் இல்லாத பூத்தே கிடையாது. அதிமுக பூத் ஏஜென்ட் எப்படி அந்த கள்ள ஓட்டை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தாரு? போன எலெக்ஷன்ல ஒருத்தன் கள்ள, எல்லாரும் ஓட்டு போட போயிருக்கீங்க இல்லையா? ஓட்டு போட உள்ள போகும்போதே உங்க முகத்தை பார்ப்பாங்க, உங்க பேரை வாசிப்பாங்க, நம்பரை வாசிப்பாங்க, எழுதுவாங்க, கையெழுத்து வாங்குவாங்க, அதுக்கப்புறம் தானே மிஷினுக்கு அனுப்புவாங்க. இந்த ப்ராசஸ்ல ஒருத்தன் போலியான வாக்காளர் உள்ள போறான், அதை திமுக காரன் செய்யறான்னா அதிமுக காரன் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? அப்ப எடப்பாடி அசிங்கப்படுத்துறது தன்னோட சொந்த கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்டுகளை அசிங்கப்படுத்துறாரு. 97 லட்சம் பேர். ஆனா ஜெயக்குமாருக்கு மனசு பொறுக்கல. இன்னைக்கு தேர்தல் ஆணைய வாசல்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு? சென்னையிலேயே இவ்வளவு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்றது எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்குன்றாரு. ஏன்னா ஜெயக்குமார் எதிர்பார்த்தது தன்னோட தொகுதியில் ஒரு 60,000 பேரை தூக்கணும்ன்றது தான். ஏன்னா அவர் தொகுதியில் 60,000 பேர் சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு தனக்கு விழுக மாட்டேங்குதுன்னு அவருக்கு ஒரே கவலை. SIR அறிவிச்ச உடனே ஆமா எங்க தொகுதியில் ஒரு 60,000 ஓட்டு எனக்கு விழுக மாட்டேங்குது, அதெல்லாம் தூக்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. ஆனா திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் கரெக்டா சொன்னாரு, எப்படியும் 1 கோடி பேரை தூக்கிடுவாங்க, அடுத்த தடவை நிச்சயமா ஆட்சி எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்படுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான வேலை நடக்கிறது? இதில் தமிழர்களை குழப்பி அடிப்பதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கம். தமிழர்கள் சிந்தனை தெளிவோடு இருக்கக்கூடாது. அவர்கள் வாக்களிக்கும் போது அவர்கள் பொது மனசாட்சியை அவர்கள் வெளிப்படுத்தி விடக்கூடாது. தமிழன் தன்னுடைய பொது மனசாட்சியை வெளிப்படுத்துவது 1967ஆம் ஆண்டு தொடங்கியது. அந்த பொது மனசாட்சி எப்படிப்பட்டது என்றால், இந்தியை திணிக்க பார்ப்பவர் காமராஜராகவே இருந்தாலும் காமராஜர் தனிப்பட்ட காமராஜராக எங்களுக்கு பிரியமானவர், கர்ம வீரர் காமராஜராக பிரியமானவர்,
படிக்க வைத்த காமராஜராக பிரியமானவர். ஆனால் இந்தியை திணித்த காமராஜர் என்றால் அவரே இருந்தாலும் அவரை தள்ளி வைத்து தோற்கடிப்போம். இது தமிழன் வெளிப்படுத்திய பொது மனசாட்சி. இந்த பொது மனசாட்சியை தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார். நம் மனதுக்குள் இருக்கக்கூடிய சிந்தனையை தெளிவுபடுத்தி நாம் என்ன யோசிக்க வேண்டும், என்ன செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை தெளிவை தந்தை பெரியார் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் மூளைகளில் கட்டி போய் கிடந்த மலங்களை எல்லாம் தந்தை பெரியார் கடப்பாரை கொண்டு தன்னுடைய கைத்தடி கொண்டு தட்டி 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 தகர்த்து நம்முடைய மூளையை வேலை செய்ய வைத்திருக்கிறார். அந்த மூளையை இப்போது மீண்டும் மலம் நிரம்பிய மூளையாக மாற்ற பார்க்கிறார்கள், நாற்றமடிக்கும் மூளையாக மாற்ற பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேலைதான் திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது. பாண்டி கோயிலுக்கு அடுத்து குறிவைத்து விட்டார்கள். 2023 ரெங்கராஜன் நரசிம்மன் அப்படின்ற ஒரு பார்ப்பனர் வழக்கு போடுகிறார். என்ன வழக்கு போடுகிறார்? தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர வேறு எங்கும் ஆடு, கோழி உள்ளிட்ட எந்த விலங்குகளையும் பலியிடக்கூடாது அப்படின்னு வழக்கு போடுறார். அந்த வழக்கில் 2025 கூடுதல் ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. எப்ப? போன மாசம் கூடுதல் ஆதாரங்களை கொடுத்திருக்கிறாராம். என்ன கூடுதல் ஆதாரம் தெரியுமா? பாண்டி கோயிலில் கிடாய் வெட்டுகிறார்கள் அப்படின்னு 21 புகைப்படங்களை எடுத்து பாண்டி கோயிலில் இப்படி கிடா வெட்டுகிறார்கள், இங்கு கிடாய் வெட்ட அனுமதி உண்டா அப்படின்னு கேஸ் போட்டிருக்கிறான். நீதிபதி யாரு? பல சாமிநாதன்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் இருக்கிறார்கள். உதயநிதி அவர்களுடைய வழக்கில் மனு தர்மத்தை மேற்கோள் காட்டி தீர்ப்பளித்த நீதிபதி அனிதா சுமந்த் அவருடைய அமர்வில் விசாரணைக்கு வருது. அவர் கேட்கிறாரு, பாண்டி கோயிலில் கிடா வெட்ட இப்படி ஒரு போட்டோ போட்டிருக்கிறாங்க, நீங்க எந்தெந்த இடத்துலலாம் கிடா வெட்டலாம் வெட்டக்கூடாதுன்னு மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு தமிழ்நாடு அரசாங்கத்தை நோய் கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு அவங்க ஆதாரமாக எடுத்துட்டு வர்றது பிரிவென்ஷன் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸ் ஆக்ட். இந்த பிரிவென்ஷன் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸ் ஆக்ட்ல தெளிவா என்ன சொல்லியிருக்கிறான்னா, மத சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்காக தங்களுடைய பழக்க வழக்க பண்பாடுகளுக்காக ஒரு இடத்தில் பலியிடுகிறார்கள் என்றால் அதற்கு இந்த சட்டம் பொருந்தாது. பாண்டி கோயில்ல உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் விவரம் தெரிகிற காலத்திலிருந்து கிடா வெட்டி சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தர்கால மேல நம்ம கந்தூரி காலங்காலமா சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம். ஆனா ஜட்ஜ்மெண்ட்ல என்ன ரெக்கார்ட் பண்றாங்க ஸ்ரீமதி, 2024 திடீர்னு கடாவை தூக்கிட்டு போனாங்களாம். 2024 திடீர்னு கடாவை தூக்கிட்டு போனாங்களாம். அதுக்கு முன்னாடி அங்க கடாயே வெட்டலையா. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நீதிபதி பொய்யான விஷயத்தை தீர்ப்பில் பதிவு செய்கிறார். அந்த நீதிபதி அங்கேயே இருக்கிறார். மேல்முறையீடுகளை அவர்தான் விசாரிக்க போகிறார். ஆனால் எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் சொன்னார் இல்லையா, நீதிபதி நிஷா பானு என்ன வழக்கில் தீர்ப்பு கொடுத்தாங்க? அவங்க ரொம்பலாம் சொல்லல, சிக்கந்தர் மலைன்னு இந்த மலையை கூப்பிடுறாங்களே இது தப்பு அப்படின்னு போய் நிற்கிறாங்க. என்னங்க தப்பு? ஒரு மலைக்கு 1000 பேர் இருக்கும். ஒருத்தன் திருப்பரங்குன்றம் மலன்றான், ஒருத்தன் முருகன் மலன்றான், ஒருத்தன் கந்தன் மலன்றான், ஒருத்தன் சிக்கந்தர் மலன்றான். இது எல்லாமே காலங்காலமாக புழக்கத்தில் இருக்கக்கூடியது. தொல்லியல் துறையே அதை பதிவு செய்திருக்கிறது. அந்த மலைக்கு மேல சமணர் வாழ்ந்த இடங்கள், சமணர் படுகைகள் இன்னும் இருக்கு. யாரு சண்டைக்கு போகல. அந்த மலைக்கு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் போயிட்டு தான் வர்றாங்க, யாரும் சண்டை போடல. ஆனா நிஷா பானு அதை சொல்லிவிட்டார் என்கின்ற காரணத்தால் அவருடைய மகனுக்கு கூட திருமணம் என்று நினைக்கிறேன். அப்படி எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் உடல்நிலையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பிரசிடென்ட் ஆர்டர் போடுறாரு, என்னன்னு, யூ ஆர் டிரான்ஸ்ஃபர்டு டு ஹை கோர்ட் ஆஃப் கேரளா அப்படின்னு கேரளாவுக்கு மாற்றி அடிக்கிறார்கள். ஒரே ஒரு தீர்ப்புக்காக நிஷா பானு மாற்றி அடிக்கப்பட்டிருக்கிறார். நீதிபதி செம்மல் அவர் மாவட்ட நீதிபதியாக பல்வேறு முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பளித்திருக்கிறார். நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும், SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் காவல்துறையால ரொம்ப மோசமாக கையாளப்படுகின்ற சட்டங்கள்ல அது ரொம்ப முக்கியமானது. எப்ப SC/ST வன்கொடுமை சட்டத்தில் போய் நின்னாலும் கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குதே தவிர அந்த வழக்கை பதிவு செய்ய மாட்டாங்க. இந்த வழக்கில் முறையாக நடவடிக்கை எடுக்காத DSPயை கைது செய்ய சொல்லி நீதிபதி செம்மல் உத்தரவு பிறப்பிக்கிறார். இதற்கு எதிராக மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு நீதிபதி செம்மல் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நிஷா பானு இடமாற்றம் செய்யப்படுகிறார், நீதிபதி செம்மல் இடைநீக்கம் செய்யப்படுகிறார். ஏன்? GR சாமிநாதன் மீது ஒரு வழக்கு, சாமிநாதன் கண்டெம்ட் எடுத்தது தவறு என்று வழக்கு போடுகிறோம். அந்த வழக்கிற்கு அவ்வளவு பேர் எதிர்ப்பு. சங்கிகள் GRSஐ இப்படி செய்ய பார்க்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோஷன் இருக்குது. அந்த வழக்கின் நீதிபதி சாமிநாதன் கொடுத்த தீர்ப்புகள் தவறு என்று சுட்டிக்காட்டி ஒரே ஒரு தீர்ப்பு இல்ல, 13 முறை சாமிநாதன் எவ்வளவு முறைகேடாக நடந்து கொண்டார் என்பதை சுட்டிக்காட்டி அவர் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டா
56 ஜட்ஜி கையெழுத்து போடுறாங்க சாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் போடக்கூடாதுன்னு. இன்னைக்கு இன்னொரு 50 ஜட்ஜி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க சாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் போடக்கூடாதுன்னு. நீதிபதி செம்மலுக்காகவும் நீதிபதி நிஷா பானுவுக்காகவும் வாதாடுவதற்கு யார் வந்தார்கள்? எங்கே போனது நம்முடைய மான உணர்ச்சி? எங்கே போனது நம்முடைய அற உணர்ச்சி? செம்மலை அவர்கள் இடைநீக்கம் செய்ய முடிவு செய்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய முடிவு. ஆனால் செம்மல் மீது இவ்வளவு வேகமாக பாய்கிறீர்களே, சாமிநாதன் மீது இந்த பாய்ச்சலை காட்டுவதற்கு இந்த நீதித்துறைக்கு யோக்கியதை இருக்கிறதா என்கின்ற கேள்வியை மானமுள்ள தமிழன் ஒருவன் கேட்க வேண்டுமா கூடாதா? எப்போதிருந்து இது தொடர்கிறது? 1955ஆம் ஆண்டு திருச்சியில கலெக்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் மலையப்பன். அந்த மலையப்பன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அரசாங்கம் ரோடு ஓடுவதற்காகவும் வீடு கட்டுவதற்காகவும் திட்டங்களை அறிவிக்குது. அந்த திட்டத்துக்கு என்ன பண்ணணும்? நிலத்தை கையகப்படுத்தணும். அந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்காக பல்வேறு இடங்கள் இருக்கிறது. ஒரே ஒருத்தர் பஞ்சாயத்து பண்றாரு. அந்த பஞ்சாயத்தை நீக்கிட்டா அந்த இடத்துல பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியுன்றதுக்காக அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா அரசு டேக் ஓவர் பண்ணுது. டேக் ஓவர் பண்றதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. நீதிமன்றம் என்ன சொல்லணும்? நீங்க ஏன் ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்தீங்கன்னு விளக்கம் கேட்கணும். அதுக்கு அவர் விளக்கம் கொடுப்பாரு. விளக்கம் கேட்டதுக்கு பிறகு உங்கள் விளக்கம் ஏற்கும்படியாக இல்லை, நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்தது தவறு, இந்த திட்டத்தை நாங்கள் இப்போ இடைக்கால தடை விதிக்கிறோம், இதுதானே சொல்லணும். ஆனா நீதிமன்றம் 1956ஆம் ஆண்டு என்ன சொன்னது என்றால், இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, திருச்சியில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே எந்த பதவிக்கும் வருவதற்கு அருகதையற்றவர் அப்படின்னு தீர்ப்பு எழுதுறாங்க. ஏன்? நீதிபதி ஐயங்கார் ஒருத்தர், ஐயர் ஒருத்தர். பாதிக்கப்பட்ட மலைச்சாமி அவர் ஒரு ஓபிசி, அவர் ஒரு சூத்திரர். அதே நீதிமன்றத்தில் அதே பெஞ்சுக்கு முன்னால பார்ப்பன ஐசிஎஸ் அதிகாரிகள் ஊழல் செய்து விட்டார்கள் என்று வழக்கு வந்த போது அந்த வழக்கில் அபராதம் விதித்து வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள் அதே நீதிபதிகள். தந்தை பெரியார் கோபம் வந்தது, கூட்டம் நடத்தினார். கூட்டத்திற்கு எதிராக அவர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கப்பட்டது. அவரை கூட்டத்தோட விட்டுருந்தா அவர் பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பார். அவர் மேல கண்டெம்ட்டை போட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. கோர்ட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க பேசுனீங்களே என்ன அப்படின்னு. ஐயா, எனக்கு மலையப்பன் யாருன்னே தெரியாது, நீதிபதிகள் உங்க 2 பேரையுமே எனக்கு யாருன்னு தெரியாது, உங்களை பத்தின செய்தியை நான் படித்தேன், அவர் ஏதோ ஒரு திட்டத்தை செஞ்சாராம், நீங்க எதுக்கு அவரை திட்டி தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, அந்த திட்டினதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால விமர்சனம் பண்றேன், வேணும்னா வாய்ப்பு இருந்தா எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கிறார். கிராண்டட். வயசானவர், நம்மளை வேற தெரியாதுன்ட்டாரு, என்ன சொல்ல போறாரு அப்படின்ட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. 5ஆவது நாள் திருப்பி வர்றாரு பெரியார். நீதிமன்றத்துக்கு வந்தவர் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு உள்ள போயிட்டார். உள்ள போனா நீதிபதி கேட்குறாரு, நீங்கயா ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டீங்களா? ஆமாங்க, இந்தாங்க வச்சு, நீங்களே வாசிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களே கூட வாசிங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, கோர்ட்டார் அனுமதி கொடுத்தா நான் வாசி காட்டுறேன். சார், எவ்வளவு தன்மையான மனுஷனா இருக்கிறாரு. கோவத்தில் பேசிட்டாரு போல. சரி, யூ ப்ரொசீட்ங்கயா, நீங்க வாசிங்க, நாங்க தான் உங்களை தப்பான, நீங்க வாசிங்கன்னு விட்டா, பார்ப்பான் நீதிபதியாய் ஆட்சியாளராய் இருக்கும் நாடு கடும்புலி வாழும் காடே ஆகும், ஆதலால் நாங்கள் புலி வேட்டை ஆடுகிறோம், புலி மேலே பாய்ந்ததில் ஒருவர் இருவர் அடிபட வேண்டியதுதான், எல்லா பார்ப்பனர்களுமே அப்படித்தானா என்று கணம் ஜட்ஜிகள் சிந்தித்ததுதான் நான் சொல்லுவதை தவறு என்று கருதலாம். நம் நாட்டில் இன்றைய தினம் உள்ள பார்ப்பனர்களில் ஆச்சாரிய புருஷர்களாய் இருக்கின்றவர்களை தள்ளிவிட்டு எல்லோரையும் ஒன்று போல பாவித்து, பார்ப்பனர்களையே எல்லோரையும் ஒன்று போல பாவிக்கின்ற, பொதுஜன நன்மைக்காக பாடுபடுகின்ற பார்ப்பனர்கள் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்ல நாட்டின் விடுதலைக்காக பெரிய பெரிய தியாகங்களை செய்த, உயர்ந்த பதவி வகித்த, இப்போதும் முதலமைச்சராக பதவியில் இருக்கின்ற மாஜி கவர்னர் ஜெனரல் உயர் திரு ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் தான் மிக உயர்ந்த பார்ப்பனர். நீங்கள் சொல்வது போல பார்ப்பனர்கள் எல்லோருமா கெட்டவர்கள் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களே, ஒரே ஒரு பார்ப்பன் எடுத்துப்போம். அந்த பார்ப்பனர் எல்லோரையும் சமமாக சொல்றான்ல, பாப்பான். சீமானுடைய விளக்கங்கள் எல்லாம் பார்ப்பான்னா ஏன் பார்ப்பானா, அவர் எல்லோரையும் சமமாக பார்ப்பானா, சமமாக பார்த்தானா இல்லையா பார்த்துருவோம். அவன் எந்த அளவுக்கு சமமாக பார்த்தான்றத பார்ப்போம். ராஜாஜி அவர் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டிய கடமை உள்ளவர், ஏனென்றால் அவர் முதலமைச்சர்.
முதலமைச்சருக்கு தன்னுடைய குடிமக்கள் அனைவரும் சமமானவர்கள், உயர்ந்த குடிமக்கள் தாழ்ந்த குடிமக்கள் என்கின்ற பிரிவினையை பேதத்தை அவர் காட்டக்கூடாது. அவர் சட்டப்பேரவையில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், நான் வேத சாஸ்திர புராண இதிகாச உபநிடத தர்மங்களில் முழு நம்பிக்கை உடையவன். ஜாதி பிரிவில் வர்ணாசிரம தர்மத்தில் மிகுந்த நம்பிக்கையும் கவலையும் உடையவன். அவைகளை பரப்பவும் நிலைநிறுத்தவும் நான் பாடுபடுகிறேன், இனியும் அதற்காகவே பாடுபடுவேன். இது பிரீச் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஓத். அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளுகிறவர் நான் அனைவரையும் சமமாக பார்ப்பேன் என்று கையெழுத்து போடுகிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அதனுடைய இறையாண்மையை மதித்து நான் செயல்படுவேன் என்று கையெழுத்து போட்டவர் நான் அரசமைப்பு சட்டத்தை தாண்டி அரசமைப்பு சட்டம் எந்த மனு தர்மம் சொல்லுவதற்கு எதிராக அனைவரும் சமம் என்று வைத்திருக்கிறதோ அந்த மனு தர்மத்தை தான் நான் நிலைநிறுத்த போகிறேன்னு ஒருத்தர் பேசுறாரு. எல்லாரையும் சமமா பார்க்கிற ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனரே இப்படி பேசுறாருன்னா நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பார்ப்பனர்கள் எல்லாம் என்னென்ன பேசுவார்கள் என்பதை நான் கோர்ட்டாரினுடைய கவனத்திற்கே விட்டு விடுகிறேன். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், பார்ப்பனர் நீதிபதியாய் ஆட்சியாளனாய் வாழுகின்ற நாடு கடும்புலி வாழுகின்ற காடே ஆகும் அப்படின்னு பெரியார் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்ச உடனே அதிர்ந்துட்டாங்க. அடுத்து அந்த கண்டெம்ட் எங்க போகுது அப்படின்னா, நீதிபதி அந்த கண்டெம்ட் யார்கிட்ட போகுதுன்னா நீதிபதி ராஜமன்னார்கிட்ட போகுது. நீதிபதி ராஜமன்னார் அதற்கு பிறகு பெரியாருக்கு அபராத தொகை விதித்து வர்றாரு. நீதிபதி ராஜமன்னார் சொல்றாரு, இதை பெரியார் சொன்னாருன்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ராஜமன்னாரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற எதிர்வினைதாரர் தான் அப்படி சொல்லவில்லை என்றோ நான் அப்படி சொல்லுவதற்காக வருந்துகிறேன் என்றோ எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆமாம், நான் அப்படித்தான் பேசுவேன், இனியும் இப்படியே பேசத்தான் போகிறேன் என்று வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார்னு நீதிபதியே அதிர்ச்சிக்குள்ளாக்கியவர் தந்தை பெரியார். மலையப்பன் காலத்திலிருந்து இப்போது வரைக்கும், அன்றைக்கு மலையப்பன் கலெக்டராக இருந்தார், தூக்கி அடிக்கப்பட்டார். இன்றைக்கு அப்படியே வைங்க, மலையப்பன் இருந்த இடத்துல நீதிபதி செம்மல், மலையப்பன் இருந்த இடத்துல இன்றைக்கு நீதிபதி நிஷா பானு, மலையப்பன் இருந்த இடத்துல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், மலையப்பன் இருந்த இடத்துல இன்னும் எண்ணற்ற சூத்திர மக்கள், மலையப்பன் இருந்த இடத்தில் இன்னும் எண்ணற்ற பார்ப்பனர் அல்லாத மக்கள் இன்றைக்கும் விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தமிழனுக்கு எது தேவை? மத உரிமை தேவையா, மனித உரிமை தேவையா, மாநில உரிமை தேவையா? மத உரிமை என்று பரப்பி பேசுகிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் விளக்கை ஏற்றுவது எங்களுடைய மத உரிமை அப்படின்னு பேசுறாங்க. அந்த மத உரிமை கோருபவர்கள் தங்களுடைய மதத்தின் பெயரால் கோருகின்ற உரிமை என்பது உரிமை அல்ல, அது இழிவு. தன்னுடைய மதம் எப்படிப்பட்ட மதம்? இந்த மதம் யாருக்கு சாதகமானதா மதமாக இருக்கிறது? இந்த மதம் யாரை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் மதமாக இருக்கிறது? சர்பிட்டி தியாகராயர், அவரை விட ஒரு பெரிய பணக்காரர் அவர் வாழ்ந்த காலத்தில் இல்லவே இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் சர்பிட்டி தியாகராயர். அந்த சர்பிட்டி தியாகராயர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அந்த காலத்தில் 10,000 ரூபாய் நிதி கொடுக்கிறார். 1914-15 10,000 ரூபாய். கபாலீஸ்வரர் கோயில் மாதிரி இன்னும் 10 கோயில் கட்டி இருந்திருக்கலாம். 10,000 ரூபாய் நிதி கொடுக்கிறார். கும்பாபிஷேகத்திற்கு போகிற தியாகராயரை ஒரு பார்ப்பனர், எப்பவுமே ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்ல இருப்பார், ஒரு வெள்ளை ஜிப்பால இருப்பார், வெள்ளுடை வேந்தர்னே பேர் அவருக்கு. தலையில் டர்பன்லாம் கட்டிட்டு அவர் போய் அப்படி கெத்தான் நிற்கிறார். நின்னா, ஐயா வெயிட் பண்ணுங்க, ஏன் நான் நிதி கொடுத்துருக்கனே, நான் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன், கும்பத்தை தொட்டு கும்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு போய் கேட்குறாரு. இல்லை நீங்கள் அங்கே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி தியாகராயருடைய உதவியாளர் வர்றாரு. அந்த உதவியாளரை நீங்கள் போங்க சாமின்னு உள்ள அனுப்புகிறான். ஏன்னா உதவியாளர் ஒரு பார்ப்பனர், அவர் போகலாம், நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தப்பட்டார் தியாகராயர். தியாகராயரின் மத உரிமை முக்கியம் இல்லையா? அந்த தியாகராயரின் மத உரிமை முக்கியம் என்று கருதியதால் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேரும் கருவறைக்குள் நுழைய வேண்டும் என்று இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த உரிமைகளை புரிந்து கொண்டு கேட்க வேண்டிய இடத்தில் கேட்காமல், நான் மலைக்கு மேலே போய் விளக்கேற்றுகிறேன், நீ மலைக்கு மேலே ஏன் போய் ஏத்துற? முருகன் காலை தொட்டு நீ விளக்கேத்து உள்ள போய் எல்லாரும் கருவறைக்குள்ள போவோம், அந்த உரிமையை கேளு. அந்த உரிமையை கேட்பதற்கு வக்கில்லாமல் மலைக்கு மேல தர்காவுக்கு பக்கத்துல இந்த மத உரிமை கோருகின்ற வாதமானது முழுக்க இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவுகின்ற செய்தி என்ன? தமிழர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள், தமிழ்நாடு அரசு இந்து தர்மத்திற்கு எதிரான அரசு, திமுக அரசு இந்துக்களை வஞ்சிக்கிறது, கார்த்திகை தீபம் ஏற்றவே இல்லைன்னு போய் சொல்றான். கார்த்திகை தீபம் ஏத்தியாச்சு, எங்க உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் ஏத்தியாச்சு. இதுல புதுசா கதை விடுறான், சரடு திரிக்கிறான்.
மோட்ச தீபம் வேற இடத்துல ஏற்றணும், கார்த்திகை தீபம் வேற இடத்துல ஏற்றணும்னு. சங்கரன் கோயில் இருக்கு, பெரிய கோயில். அங்கே போனீங்க அப்படின்னா மோட்ச தீபத்தில் எல்லா தீபத்தையும் ஒரே இடத்துல தான் ஏற்றுறான். நீங்கள் எந்த கோயிலுக்குனாலும் போங்க, எல்லா தீபத்தையும் ஒரே இடத்துல தான் ஏற்றுவாங்க. புதுமையான வாதங்களை முன்வைத்து தங்களுடைய உரிமையை கோரி கோரி வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உரிமை கோருபவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றைத்தான். இந்த உரிமையை எல்லாம் பயன்படுத்த நினைப்பவர்கள் யார், எதற்காக? இன்றைக்கு மதுரையில் அந்த ஒரு நபர், பூர்ணச்சந்திரன்ற நபர் 2 நாட்களுக்கு முன்னால சூசைட் பண்ணிக்கிட்டார், தீ குடிச்சு. ஆடியோ நோட்லாம் போட்டார். அவன் என்ன நினைச்சான், இப்படித்தான் மண்டல் கமிஷனை அறிமுகப்படுத்தும் போது ஒரு பாப்பா ஒருத்தனை கொளுத்தியே விட்டானுங்க மண்டல் கமிஷன். அவன் ஒரு பாப்பான கொளுத்துனதுக்கு இந்தியா முழுக்க போராட்டம், இந்தியா முழுக்க மதக்கலவரம், இந்தியா முழுக்க இந்து முஸ்லீம் பிரச்சனை, ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிளப்பியது. அந்த மாதிரி ஒன்று நடந்துரும். தமிழ்நாட்டில் பார்ப்பனர் உயிருக்கு எந்த மதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. சூத்திரம் யாராவது கொளுத்திக்கிட்டாலாவது நடக்கும்னு யோசிச்சான். கல்லு மாதிரி கிடக்குறான் மதுரைக்காரன். நேத்து அந்த அம்மா பாடியை வாங்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஆஸ்பத்திரியில் சம கூட்டம். இப்போ நேற்றுலேருந்து என்ன பரப்புறான், மதுரையில் திரண்ட லட்சக்கணக்கான இந்துக்கள் பூர்ணச்சந்திரன் உடலுக்கு இன்னும் அரசு மரியாதை மட்டும்தான் கேட்கலான்னு நினைக்கிறேன், மற்ற எல்லாம் கேட்குறான். பூர்ணச்சந்திரன் பாடி எடுத்துகிட்டு போகிற ஊர்வலத்தை அப்படி கவர் பண்ணி போடுறான். இது எல்லாமே எதற்காக அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக. மறைக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால், ஆளப்பாரு, அரசியல் பண்ற முகரே பாரு, ஏத்துக்கடா பாடிய வண்டியில அப்படின்னு ஒருத்தன் கத்துறான்ல, வேற யாரும் கிடையாது, இறந்து போனவனுடைய ரிலேட்டிவ். அந்த அம்மா கதறாங்க, தயவு செய்து எந்திரிச்சு போயிருங்கப்பா, என் புள்ள பாடியை வாங்க விடுங்கப்பான்னு. யார் தெரியுமா போய் பாடியை வாங்கக்கூடாதுன்னு உட்காந்தது? கெஸ். நீங்க மதுரை லோக்கல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, அர்ஜுன் சம்பத்து தான் முன்னாடி போய் உட்காந்து பாடியை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்பளம் போட்டு உட்கார. எந்திரிச்சு போறியா இல்ல கொண்டே விடுவேன் அப்படின்னு அங்க ஒருத்தன் அடிச்சு விரட்டினான்ல. இதுதான் தமிழ்நாடு உனக்கு காட்டுற ரெஸ்பான்ஸ். அன்னைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார்ல, we are not allowing, we will face the consequences அப்படின்னு சொன்னார்ல. அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னைக்கும் அந்த வீட்டில் இவன் தர்ணா பண்ண போயிருக்கிறான். we are not allowing, we will face the consequencesனு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் உன்னை ஓட ஓட விரட்டிட்டான். இப்போ அவனுக்கு செல்ஃப் எடுக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. இது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கான நிலை இருக்குல்ல, இந்த நிலை உருவாக்கப்படவில்லை. இந்த நிலை தமிழர்களுக்குள் இருக்கிறது. அவர்களுடைய இயல்பான குணமாக அது இருக்கிறது. அந்த இயல்பான குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நாம் எல்லா மத பண்டிகைகளையும் அனுசரிக்கிறோம். எல்லா மத பண்டிகைக்கும் நாம் ஒருவருக்கு ஒருவர் இனிப்பு பரிமாறிக்கொள்ளுகிறோம், எல்லாவற்றையும் பரிமாறிக்கொள்ளுகிறோம். பெரியாரிஸ்டா இருந்தாலும் ஒருத்தர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா யாரும் போய் யார்கிட்டையும் பிடிச்சி நெத்தியை அழிச்சு விட்டது கிடையாது. தந்தை பெரியார் திரும்ப திரும்ப சொல்லுவார், என்ன சொல்லுகிறார்? நாங்கள் பார்க்கின்ற வேலையின் காரணமாக, எங்களுடைய கிளர்ச்சியின் காரணமாக யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களால் காட்ட முடியுமா? நாங்கள் அவர்களுடைய உரிமைக்காகவும் சேர்த்துத்தான் போராடி கொண்டிருக்கிறோம் என்று பெரியார் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருந்தார். தன்னுடைய தொண்டர்கள் உண்ணாவிரதம் இருப்பதை அவர் அங்கீகரிக்கவில்லை, தீக்குளிப்பதை அவர் அங்கீகரிக்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் எதிர்ப்பார், கடுமையாக எதிர்ப்பார். ஏண்டா உனக்கு உரிமையை மறுத்தது அவன், ஆனா சாகிறது நீயா? இதைத்தானடா அவன் உன்னை உட்கார வச்சு உயிரோட பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்ப நீ செத்து போய் உன்னுடைய நிரந்தர அடிமையா மாறிக்கிறியா அப்படின்னு தானே பெரியார் கேட்டாரு. உணர்வோடு இருப்பது வேறு, அந்த உணர்வை மழுங்கடித்து கொண்டு செத்து போவது வேறு. அப்போ இந்த உயிர்களை பற்றி நாம் பேசும்போது, தமிழ்நாடு ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்திருக்கிறது. எதற்காக? இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்காக, சாதியை ஒழிப்பதற்காக. 1956 தந்தை பெரியார் ஜாதி ஒழிப்பு போராட்டம் அறிவித்தார். ஜாதி ஒழிப்பு போராட்டம்னா எப்படி ஒழிக்க போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் ஜாதியை பாதுகாக்கின்ற சட்டப்பிரிவுகளை நாங்கள் கொளுத்த போகிறோம். என்ன அம்பேத்கர் உங்க ஃப்ரெண்டு, நீங்க இப்படி கொளுத்தலாமா? அம்பேத்கரே நானே இதை கொளுத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவருடைய சொல்லை காப்பாற்றுவதற்காக அம்பேத்கர் என்ன சொன்னார்?
இது மக்களுக்கு பயன்படாவிட்டால் அரசியல் ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் பயன்படாமல் போகுமானால் அதனை கொளுத்துகின்ற முதல் நபராக நான் தான் இருப்பேன் என்று அம்பேத்கர் சொன்னார். இன்றைக்கு அது பயன்படவில்லை. அதனால் அம்பேத்கர் சொன்னதை போல நான் கொளுத்தப் போகிறேன் என்று அறிவித்தார். அந்த போராட்டம் ரொம்ப முக்கியமான போராட்டம். எண்ணற்ற தோழர்கள் சிறைச்சாலையில் கொடுமைகளை அனுபவித்து பூச்சுக்கால்களால் மிதிபட்டு செத்து போனார்கள். செத்து போன உடம்பை வாங்குவதற்கு கூட அன்றைக்கு அவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டியதாக இருந்தது. திருச்சி சிறையில் பட்டுக்கோட்டை ராமசாமி என்கின்ற தோழர் இறந்து போகிறார். இறந்து போனவர் ஏன் இறந்து போறார்? வயிற்றுக்கடுப்பு. வயிற்றுக்கடுப்பு எப்படி வந்துச்சு? பூட்சு காலால் அடி வயிற்றில் ஓங்கி மிதித்து 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 குடல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு வயிறு வெடித்து அவர் செத்து போகிறார். செத்து போன உடலை வீட்டுக்கு கொடுக்க முடியாது, கழகத்துக்கு கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டு உள்ளுக்குள்ளே தோண்டி புதைச்சிட்டான், ஜெயிலுக்குள்ளே தோண்டி புதைச்சிட்டான். அதுக்கப்புறம் அன்னை மணியம்மையார், ஆசிரியர் உள்ளிட்டவர்கள் எல்லாம், எம்ஆர் ராதா உள்ளிட்டவர்கள் எல்லாம் காமராஜரை பார்க்க போறாங்க, அமைச்சர் பக்தவத்சலத்தை பார்க்க போறாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு புதைச்சு 2 நாள் ஆகி அழுகி போன பணத்தை திருப்பி எடுத்து கொடுத்தான். அதை வச்சு ஊர்வலம் நடத்தணும். வாளாடி பெரியசாமின்னு 13 வயசு பையன் சிறைச்சாலையில இந்த சாதி ஒழிப்புக்காக செத்து போனான். அவன் சாகணும்னு உள்ள போகல, வெளியே விட்டா திரும்ப கொளுத்துவேன்னு சொன்னா உள்ளே வச்சு கொன்னுட்டாங்க. இப்படி நடந்த போராட்ட வரலாறுகள் உண்டு. தமிழ் மொழியின் மீது இந்திக்கு ஆதிக்கம் வருகிறது என்றால் எங்கள் ரத்தத்தை பரிமாறிடுவோம் என்று பாரதிதாசன் வரிகளை பாடி பாடி செத்து போனான். உரிமைகளுக்காக சாவுது. ஒரு உரிமைகளுக்காக சாவது என்று வரும்போது தோழர் மாவோ அவர்களுடைய கூற்று ஒன்றை இங்கே வாசிக்க விரும்புகிறேன். தோழர் மாவோ ஒன்று சொல்றார். ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக சீனாவில் புரட்சியை நடத்துவதற்காக மாவோ அவர்கள் போராடி கொண்டிருந்த போது அவர் சுட்டிக்காட்டுகிறார், உலகில் 2 வகையான சாவுகள் இருக்கிறது. மக்களுக்காக இறப்பது என்பது மவுண்ட் தை அப்படின்னு அங்கே ஒரு பெரிய மலை இருக்கிறது, நம்ம இமயமலை மாதிரின்னு வச்சுக்கலாம். மக்களுக்காக இறப்பது என்பது தை மலையை விட கனம் கூடியதாகும். பாசிஸ்டுகளுக்காக உழைத்து மக்களை சுரண்டி ஒடுக்குபவர்களுக்காக இறப்பது என்பதோ ஒரு பறவையின் இறகை விட லேசானதாகும். நாம் தைமலையை விட கனமானதொரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக இந்த தியாக வரலாற்றுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் தோழர் மாவோ அவர்களுடைய உதாரணத்தை வாசிக்கிறேன் என்றால், இன்றைக்கு இந்த அரங்கில் நபர்கள் கம்மியாக இருக்கலாம், குறைவானவர்கள் இருக்கலாம், பொதுமக்கள் அதிகமானோர் கேட்க முடியாதபடிக்கு இருக்கலாம். ஆனால் படையில் முன்னணியில் இருப்பவர்களுக்கான பயிற்சி என்பதுதான் அடிப்படையில் முக்கியமானது. முன்னணியில் இருப்பவர்கள் பயிற்சி மிக்கவர்களாக இருந்தால்தான் அதற்கு பின் படையில் நடந்து வரக்கூடிய மக்களை அவர்களால் எழுச்சி பெற செய்ய முடியும். அதையும் மாவோ சொல்லுகிறார். நாம் முன்னணி படையினரின் அரசியல் உணர்வை உயர்த்த வேண்டும். மக்கள் அனைவரின் அரசியல் உணர்வையும் கூட நாம் கிளர்ந்து எழச் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்கள் விருப்பத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் நம்மோடு ஒன்று சேர்ந்து வெற்றிக்காக போராடுவார்கள். அதற்கு அடுத்து அவர் சொல்லுகிற வரி முக்கியமானது. சீன நாடு சீன மக்களுக்குத்தானே அன்றி பிற்போக்குவாதிகளுக்கானது அல்ல என்ற உறுதியான நம்பிக்கை மக்கள் அனைவரிடத்திலும் சுடர்விட்டு எரியும்படி செய்ய வேண்டும். ஏன் அதை சொல்லுகிறார் என்றால், அன்றைக்கு ஜப்பானிய ஏகாதிபத்திய அரசு சீனாவின் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அதை சொல்லுகிறார். அதே மாதிரியான சூழலில்தான் தமிழர்கள் மீது பார்ப்பனர்கள் ஏகாதிபத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தமிழர்களுக்கானதை அன்றி பார்ப்பன ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் பார்ப்பன அடிவரிகளுக்குமானது அல்ல என்பதுதான் தந்தை பெரியாருடைய டிக்ளரேஷன். ஏன் பார்ப்பனர்களுக்கானது அல்ல, பார்ப்பன அடிவரிகளுக்கானது அல்ல என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார் என்றால், பெரியார் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது என்னவென்றால், தனிநாடு கேட்டார் பெரியார். ஏன் தனிநாடு கேட்கிறீர்கள் என்பதற்கு பெரியாருடைய ஒரே பதில், ஜாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக, ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்பதற்காக, பேதங்கள் ஒழிய வேண்டும் என்பதற்காக நான் தனிநாடு. தந்தை பெரியார் விரும்பியது கடப்பாறைகளை வைத்துக்கொண்டு பார்ப்பன கடப்பாறைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது, வைத்துக் கொள்ளலாமா என்கின்ற விவாதம் அல்ல. தந்தை பெரியார் பேசியது, தமிழன் என்பவன் அனைவரும் சமத்துவமாக வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன் ஜாதி பேதமற்றவனாக இருக்க வேண்டும், மதபேதமற்றவனாக இருக்க வேண்டும், மொழி பேதமற்றவனாக இருக்க வேண்டும். அவன் மனிதனாக வாழுவதற்கான இடமாக இது இருக்க வேண்டும். அப்ப அதனுடைய அரசமைப்பு எப்படி இருக்கும்? அந்த அரசமைப்பு எந்த மூட பழக்க வழக்கங்களையும் ஆதரிக்காது. அப்ப தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாரும் சேர்ந்தா மறுபடியும் பிரச்சனை தான் வரும். அதுக்கு எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரு. பாப்புலேஷன் பத்தாது, வெறும் 6 மைல் இருக்கக்கூடிய ஒரு நாடு தனி நாடாக
ஐக்கிய நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இது 50,000 மைல்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த நாட்டை பல கூறுகளாக பிரித்தால் என்ன தவறு என்பது இது பெரியாருடைய வாதம். ஏன் மாவோவையும் பெரியாரையும் ஒப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டமும் தேவையும் இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், அனைவரும் விரும்பியது, அவர்கள் விரும்பிய புரட்சி என்பது எப்படிப்பட்ட புரட்சி என்றால், ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல அவர்கள் விரும்பிய புரட்சி, அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதுதான் அவர்கள் விரும்பிய புரட்சி. அந்த அரசியல் மாற்றம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு அதிகாரங்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவர் போராடினார். காந்தியை தந்தை பெரியார் சும்மா விமர்சிக்கல. இன்றைக்கு காந்தி வேற, அது பெரியாரே சொன்னது போல கொல்லப்பட்ட காந்தி நமக்கானவர். ஆனால் வாழ்ந்த காந்தி எப்படிப்பட்டவர் என்பதிலிருந்து தான் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. ஊழல், இன்றைக்கு ஊழல்வாதத்தை திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். 1930களில் உப்பு சத்தியாகிரகத்தை அறிவிக்கிறார் காந்தி. மக்கள் அனைவரையும் உணர்வு ரீதியாக தட்டி எழுப்பி கொண்டிருந்த ஒரு போராட்டம் உப்பு சத்தியாகிரகம். உப்புக்கு வரியா? இன்னைக்கும் அதுதானே. பாலுக்கு ஜிஎஸ்டின்னு யோசிச்சாலே நமக்கு கடுப்பாகுது இல்ல? அதே மாதிரியான கோபம் அன்றைக்கு காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை அறிவித்த போது உப்புக்கு வரியா என்று மக்கள் கொந்தளித்தார்கள். ஆம், கொந்தளித்தார்கள். ஆனால் அந்த கொந்தளிப்பில் எப்படிப்பட்ட நிலை இருந்தது என்பதை தந்தை பெரியார் ரொம்ப துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறார். காந்தி அந்த போராட்டத்தை அறிவித்த போது அவர் என்ன சொன்னார் என்றால், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சால்ட் சத்தியாகிரகா, இதெல்லாம் எதற்காகனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய அதிகாரிகள் அதிக சம்பளத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் அந்த சம்பளத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் சம்பளத்தை எடுத்துக்கொள்வதற்காக மக்களிடம் வரி வாங்குவதா அப்படின்னு கேட்டார் காந்தி. ஆமா, கரெக்ட். வெள்ளைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக இந்தியர்கள் வரி கட்டணுமா? நியாயமா இருக்கே. அங்கதான் நடுவில் ஒரு கிரே ஏரியா இருக்குன்னு தந்தை பெரியார் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். வெள்ளைக்காரன் சம்பளம் எடுக்கிறான்னு சொல்றீங்களே, ராஜாஜி எவ்வளவு சம்பளம் எடுக்கிறாரு? சீனிவாச ஐயங்கார் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறாரு? பார்ப்பன அதிகாரிகள், சர்க்காரில் இருக்கின்ற பார்ப்பன அதிகாரிகள் வாங்குகின்ற சம்பளம் எவ்வளவு? அதையெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா என்று தந்தை பெரியார் கேட்டார். பெரியார் இன்னொரு விஷயத்தையும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக சுட்டி காட்டுகிறார். என்னன்னா, இந்த சிறு மீன்களை பெருமீன்கள் சாப்பிட்டு கொண்டு, சின்ன சின்ன மீன்களை பெரிய பெரிய மீன்கள் சாப்பிடுவது போல மக்களிடம் இருக்கின்ற கொந்தளிப்பான உணர்வுகளை பார்ப்பனர்கள் தங்களுக்கு சாதகமானதாக பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த சத்தியாகிரகத்தை நடத்துகிறார்கள். அப்ப காந்தி பெரியார் உப்புக்கு வரி போட்டதை ஒத்துக்கிட்டாரா? இல்ல, அதையும் மறுக்கிறார். அதற்காக உப்புக்கு வரி போட்டதை நான் சரி என்று சொல்லவில்லை. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற எண்ணற்றவர்கள், அப்பாவிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னாடி நின்று கம்பெடுத்துக்கிட்டு நடந்து போன பார்ப்பனர்கள் இதில் ஏன் பாதிக்கப்படவில்லை? செத்து போனவன் எல்லாமே சாமானியனாவே இருக்கானே, அப்பாவியாவே இருக்கானே, பார்ப்பனர் அல்லாதவனாகவே இருக்கானே, ஏன் அப்படின்றத பெரியார் கேட்டார். இந்த உரிமை கோருதல் என்பது இந்த இடத்திலிருந்து தான் பிறக்கிறது. பெரியார் கோரியது அரசியல் உரிமை மட்டுமல்ல, அது அடிப்படையான மனித உரிமை. சுயமரியாதை உள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்று கோருவது அடிப்படையான மனித உரிமை. அந்த மனித உரிமைக்கு அவர் போராடினார். அந்த மனித உரிமையுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அரசியல் அதிகாரத்தில் மாற்றம் ஏற்படுவது என்பது. அந்த மனித உரிமை நமக்கு வர வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் நம்மவர்கள் இருக்க வேண்டும். நம்மவர்கள் என்றால் தமிழர் என்கின்ற உணர்வுள்ளவர்கள், சமத்துவம் என்கின்ற உரிமை கோருபவர்கள், சுயமரியாதை என்கின்ற சிந்தனை போக்கு கொண்டவர்கள், மனிதர்களாக உணர்பவர்கள் அந்த இடத்திற்கு அமர வேண்டும். அப்போதுதான் தமிழனுக்கு நல்ல நீதியான ஆட்சி கிடைக்கும் என்பதை தந்தை பெரியார் திரும்ப திரும்ப வலியுறுத்தினார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். சிந்து சமவெளி நாகரீகம் இல்லையா? சிந்து சமவெளி நாகரீகம், இங்கிலீஷ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 2014க்கு பிறகு இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் அப்படின்னு மாறுச்சு. இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் இன்னைக்கு சரஸ்வதி சிவிலைசேஷனா மாறிடுச்சு. நேத்து 19ஆம் தேதி தோழர் சொன்னார் இல்லையா, அரெஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன்னு சொன்னார் இல்லையா. அவர் அரெஸ்ட் ஆனது எதற்காக? சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியில் ஒரு கூட்டம், அது ஒரு தனியார் கல்லூரி. அந்த கல்லூரியில் கூட்டம் யார் பேசுறா? சாட்சாத் ஆர்.என். ரவியே பேசுறாரு. என்ன பேசுறாரு? சரஸ்வதின்னு ஒரு நதி ஓடியது, அந்த நதி வற்றி போனது,
வற்றி போனதோட அங்கிருந்த சிவிலைசேஷன் முடிந்து போனது. அதனால அது சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லணும் அப்படின்னு பேசுறாரு. இல்லையே, அது திராவிட ஐடியா, அது திராவிட நாகரிகம்னு சொல்றாங்களே அப்படின்னா, இல்ல அதெல்லாம் மார்க்சியவாதிகளும் பெரியாரியவாதிகளும் திரிச்சு விட்டாங்க. மார்க்சியவாதிகளும் பெரியாரியவாதிகளும் அதை என்னன்னு சொல்லிட்டாங்களாம், அது வந்து வேற வேற சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு முழுவதும் டிராவல் பண்ண அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன். அவர் சொல்லுகிறார், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு பாகிஸ்தான்ல தான் இருக்கு, அரப்பா மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான்ல தான் இருக்கு. அந்த பாகிஸ்தானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழுகின்ற மக்களினுடைய வாழ்க்கையும் அங்கு இருக்கக்கூடிய பெயர்களும் நம்மிடம் இருக்கக்கூடிய பெயர்களும் நம்முடைய சில பழக்க வழக்கங்களும் இன்றைக்கும் ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் என்பது பண்பாட்டு ரீதியாக செய்யப்பட்ட ஆய்வு மட்டுமல்ல, ரேஷியலா பண்ணப்பட்ட ஸ்டடி. ஆனா கண்ணுக்கு முன்னாடி ஆதாரங்கள் இருக்கும் போதே ஆர்.என். ரவி என்ன சொல்லுகிறார், மார்க்சியவாதிகள் திரித்து விட்டார்கள், திராவிட இயக்கவாதிகள் திரித்து விட்டார்கள் அப்படின்னு. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த பேர் மாற்றம் இருக்குல்ல, இது எங்க இருந்து வருதுன்னா 2014 இந்தியாவினுடைய பண்பாட்டை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு போடுகிறார்கள். அந்த குழுவில் 17 பேர், 17 பேர்ல 3 பேர் அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள், மீதம் 14 பேரும் பார்ப்பனர்கள். பார்ப்பனர் அல்லாத ஒருவர் கூட கிடையாது. 14 பேரும் பார்ப்பனர்கள். அந்த பார்ப்பனர்கள் எழுதி வைப்பதுதான் இந்தியாவினுடைய அனைவருக்குமானதாக மாற்றப்படுகிறது. இந்தியா என்கின்ற கோட்பாடும் அப்படித்தான் வந்தது. அதனால்தான் தந்தை பெரியார் திரும்ப திரும்ப சொல்லுவார், இந்த தேசியவாதம் என்பது அயோக்கியன் புகழுகின்ற கடைசி புகலிடம் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னதற்கான காரணம் அதுதான். என்ன சொல்லுவான், இந்தியா இந்துக்களுக்கான, திருப்பரங்குன்றம் மலையில விளக்கேற்றணும், அதுதானே உன் வேலை. திருப்பரங்குன்றத்தில் எனக்கு உரிமை இல்லையான்னு தானே நீ கேட்கணும். ஆனா அவன் என்ன கேள்வி கேட்கிறான், இந்தியாவில் இந்துக்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்கிறான். ஏன் அந்த கேள்வியை கேட்கிறான்? இந்தியா இந்து என்கின்ற ஒப்பீடு எங்கிருந்து வருகிறது? நாளைக்கு இப்ப சாமிநாதன் சார் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, அவருக்கு ஏதோ ஒரு சின்ன பதற்றம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மனுஸ்மிருதிய ஆதாரமா காட்டி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. என்ன பதற்றம்னு தெரியல, நேற்று திடீர்னு முகமது நபியை மேற்கோள் காட்டி ஒரு இது வருது. இம்பீச்மெண்ட் வேலையை காட்டும்ல, இந்த பதட்டத்தை கூட காட்டலைன்னா எப்படி? ஆனா முகமது நபியை நீ எதுக்காக மேற்கோள் காட்டின, மனுஸ்மிருதியை நீங்க எதுக்காக மேற்கோள் காட்டினீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டி அனிதா சுமந்து போன்றவர்கள் தொடர்ந்து தீர்ப்பு எழுதுகிறார்கள். அவரு நேரடியா பிராமணர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியவர் அனிதா சுமந்த். நீதிபதி சாமிநாதன் நேரடியா RSSல் நான் காரியகர்த்தாவாக இருந்தேன்னு வாக்குமூலம் கொடுத்தவர். இவர்கள் தான் இன்றைக்கு நீதித்துறையில் உட்கார்ந்து கொண்டு பாண்டி கோயில்ல கிடா வெட்டக்கூடாதுன்னு சொல்றான், பாண்டி கோயில்ல கிடா வெட்டக்கூடாதுன்னு சொல்றான். அது மத உரிமையா? அப்போ இந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? இந்த மத உரிமையாக இருக்கட்டும், இந்த மத உரிமைக்கு மாறாக நாம் முன்வைக்கக்கூடிய மனித உரிமைகளாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் வென்றெடுப்பதற்கு அடிப்படையில் நமக்கு இன்றைக்கு தேவைப்படுவது மாநில உரிமை. இந்த குடியரசின் ஒரு அங்கமாக நாம் இருப்பது என்பது இந்த குடியரசினுடைய மக்கள், குடியரசு என்றால் மக்கள் அரசு தானே, அந்த மக்களுக்கான அரசாக இது செயல்பட வேண்டும் என்றால் மாநிலத்திற்கு அதிகாரம் இருக்க வேண்டும். ஒரு மெட்ரோ ரயில, ஏங்க மெட்ரோ ரயில்ல 68,000 கோடி கொடுத்ததா சொல்றாங்க. 68,000 கோடியும் வெளிநாட்டு வங்கியில இருந்து தான் கடன் வாங்குறாங்க. இந்த கடனை ஒன்றிய அரசு வாங்கி மாநில அரசுக்கு கொடுக்குது, நம்ம திருப்பி வட்டியை கட்டுறோம். இதை மாநில அரசாங்கமே நேராக வாங்கிடலாமே, ஏன் நீ வாங்கி தர்ற, நானே வாங்கிடலாம்ல. இது ஏன் இது நடக்குது அப்படின்னா, நீ எனக்கு கீழே அடிமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு கருதுகோளை அவர்கள் முன்வைக்க விரும்புகிறார்கள். அந்த நீ எனக்கு கீழ் அடிமை என்பதில் இருந்துதான் இவ்வளவு வேலைகளையும் திரும்ப திரும்ப செய்கிறார்கள். மாநில அரசாங்கத்தை நோக்கி நீ எனது அடிமை என்று அவர்கள் சொல்லுவது மாநிலத்தில் வாழுகின்ற மக்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுவதுதான். நம் அனைவரையும் பார்த்து நீங்கள் எனக்கு அடிமை என்று சொல்லுகிறார்கள். எதெல்லாம் சொல்லுகிறார்கள்? மதுரைக்கு மெட்ரோ ரயில் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு அனுமதி மறுப்பு, கேட்டா ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமே தவிர நாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணல. இந்த ரிட்டனுக்கும் ரிஜெக்டுக்கும் நடுவில் இவனுக்கு விளையாடுறது இருக்கட்டும், தமிழர்களுடைய வாழ்க்கையிலே விளையாண்டுட்டான். அதுக்குள்ள ரிட்டனுக்கும் ரிஜெக்டுக்கும் நடுவில் தமிழனுடைய வாழ்க்கையிலே விளையாண்டுட்டான் ஒன்றிய அரசாங்கம்.
கோயம்புத்தூருக்கு மெட்ரோ மறுக்கப்பட்டிருக்கிறது, சென்னை மெட்ரோவுக்கு நிதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு காவா வெட்டணும்னா கூட அந்த காவா வெட்டுறதுக்கு உள்ளாட்சிக்கு ஒரு நிதி தேவை. அந்த நிதியை ஒன்றிய அரசாங்கம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ரிலீஸ் பண்ணணும். அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும்னா சொத்து வரியை வருஷம் வருஷம் உயர்த்தணும். 15வது நிதிக்குழு கட்டாயப்படுத்துது. அப்ப உங்களையும் என்னையும் சுரண்டுகின்ற வேலையை எங்கோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் சுரண்டி கொண்டே இருக்கிறான். இந்த சுரண்டிய பணம் எல்லாம் யாரிடம் போய் சேருகிறது என்று எடுத்து பார்த்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 3% பேரிடம், இந்தியாவில் இருக்கக்கூடிய 50%த்திற்கும் மேற்பட்ட மக்களின் வளம் குவிந்து கிடக்கிறது என்று ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் சொல்லுது. ஊழலை பத்தி பேசுறாங்களே, சிஏஜி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. இந்த சிஏஜி ரிப்போர்ட்டு எல்லா மோடி அரசாங்கம் கடந்த தேர்தலுக்கு முன்னாடி சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொன்னது? மோடி அரசாங்கத்தில் செயல்படுத்தப்பட்ட எல்லா திட்டங்கள்லையும் ஊழல் மிகுந்திருக்கிறதுன்னு சொன்னது. நீங்க தான் ஊழலை ஒழிக்கிறவங்களாச்சே. ஊழலை எப்படி ஒழிப்பது? அந்த ரிப்போர்ட் எழுதின சிஏஜி அதிகாரிகளை வேறு டிபார்ட்மெண்ட் மாத்திட்டோம்னா ஊழல் ஒழிஞ்சிரும். இப்படிதான் பண்ணாரு. 32 சிஏஜி அதிகாரிகளை இடமாற்றம் செய்தார்கள். ஆனால் யாருக்கும் மண்டியிட மாட்டோம், எல்லாரையும் நாங்க மண்டியிட வைப்போம் என்று சொன்ன இடி தமிழ்நாட்டில் ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட, ஒரு சின்ன பையன்கிட்ட நாங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறோம், உங்களை சோதனை செய்ததற்கு எங்களிடம் ஆதாரமே இல்லை என்று மண்டியிட்டு நிற்கிறது. இந்த மண்டியிட்டு உட்கார வைப்பது இருக்குல்ல, இந்த உட்கார வைப்பதைத்தான் தந்தை பெரியார் 1948ஆம் ஆண்டு சொல்லுகிறார். அனைவரும் கருப்பு சட்டை அணியுங்கள். குடியரசு 15/6/1948. நான் இறந்தாலும் ஏனைய திராவிட தோழர்கள் ஏமாந்து விட மாட்டார்கள், எனது வேலையை அப்படியே விட்டுவிட மாட்டார்கள், தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் நம் இஷ்டம் போல் நடக்காத மந்திரிகளுக்கு, இன்னும் கொஞ்ச காலத்தில் நம் இஷ்டம் போல் நடக்காத மந்திரிகளுக்கு மந்திரி சபை நாற்காலி இடம் கொடுக்காது, நம் இஷ்டப்படி நடக்காத சட்டசபை மெம்பர்களுக்கு சட்டசபை இடம் கொடுக்காது என்கின்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். இந்த நிலை வெகு சீக்கிரமே ஏற்பட வேண்டுமானால் தமிழர்களாகிய நாம் எல்லோரும் கருப்பு சட்டைக்காரர்களாக மாற வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார். 48ஆம் ஆண்டு பெரியார் சொன்னார். அதை நிரூபிக்கத்தான் கிளம்பினாரோ என்னவோ 49ஆம் ஆண்டு கட்சியை தொடங்கினார். 67 ஒரு மாற்றத்தை அண்ணா நிகழ்த்தி காட்டினார். அதற்கு பிறகு பெரியாருக்கு ஏற்பு அளித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் சட்டசபை உனக்கு இடம் கொடுக்கும் என்கின்ற மரபை தமிழ்நாடு உருவாக்கியது. ஏன் உருவாக்கியது நான் சொல்றேன்னா, என் பேர் இந்திரகுமார் தேரடி தான். தேரடி எங்க அப்பா பேரு, இந்திரகுமார் என் பேரு. தோழர் பேர் ராமகிருஷ்ணன், தோழர் பேர் பானுமதி, தோழர் பேர் தமிழ் பித்தன். அதுக்கு முன்னாடி அவருடைய பழைய பேரா இருந்தாலும் அது பேர் மட்டும்தான் இருக்கு, பக்கத்துல சாதியை காணமே. எந்த கவர்மெண்ட் உங்களுக்கு ஜிஓ போட்டு உங்க பேருக்கு பின்னாடி சாதி போடாதீங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுச்சா? கவர்மெண்ட் சொல்லல. ஆனா தமிழன் அதை பின்பற்றுறான். ஏன்? அது பெரியார் சொன்னார். 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் தந்தை பெரியார் சொன்னார். வெறும் பெரியார் அல்ல, அவர் எங்கள் தந்தை. அந்த தந்தை சொற்படி நாங்கள் நடக்கிறோம். தமிழ்நாடு சாதியை பெயர்களில் இருந்து விட்டு ஒழித்தது பெரியார் சொன்னதற்காக மட்டும்தான். அரசெல்லாம் எதுவும் சொல்லல, எந்த அரசாங்கமும் சாதி பேரை சேர்க்காதீங்கலாம் ஜீவோ போடல. ஆனா தந்தை பெரியார் சொன்னார் என்பதற்காக கேட்டது. அந்த உணர்விலிருந்து தான், உரிமையிலிருந்து தான் பெரியார் சொன்னார். நாம சொல்றதை ஒத்துக்கிறவனுக்கு தான் சட்டசபையில இடம் இருக்குன்ற என்ன சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு நாம பெரியார் சொன்னதை ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் சட்டப்பேரவையில் இடம். ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லுகிறது என்றால் வீட்டுக்கு போன் 2021 அனுப்பிவிட்ட மாதிரி 2026 தமிழ்நாடு அவர்களை வீட்டுக்கே அனுப்பும். அவங்க வீட்டில் இருக்கிறது தான் விரும்புறாங்க. நீங்க ஏன் வெளியே கூட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அவரு வீட்டில இருந்தே நிவாரணம் கொடுக்க நினைக்கிறார், அவர் வீட்டில இருந்தே நிர்வாகிகளை சந்திக்க நினைக்கிறாரு, அவர் வீட்டில இருந்தே எல்லா வேலையும் பார்க்க நினைக்கிறாரு இல்லையா? நீங்க ஏன் அவரை சும்மா சும்மா வான்றீங்க? அவர் வீட்டிலே இருப்பாரு. நேத்து ஒரு தம்பி அழகா பேட்டி கொடுத்துருக்கான். எப்படிப்பா அவங்க அண்ணனை சிஎம் ஆக்குவீங்க? அதெல்லாம் ஆக்கிடுவோம். அந்த கொள்கை தலைவர்கள் 4 பேர் 5 பேர் சொன்னீங்களே, அவங்க பேர் தெரியுமா? எனக்கு அவரை மட்டும்தான் தெரியும், மிஸ்டர் வி மட்டும்தான் தெரியும் எனக்கு. சரி, வி பின்னாடியே அவன் நிற்கிறதே அந்த மேடைக்கு முன்னாடி கொள்கை தலைவர்கள் பேனருக்கு முன்னாடி தான் நிற்கிறான். அப்படியே தலையை கொஞ்சம் திருப்பு, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யாரு? இல்லை இவர் தெரியும். அவர் ஏன் அதில் செம்ம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவன் கேட்டான் பெரியார் படத்தை காட்டி அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாப்புல, என்ன கேட்குறாப்புல,
இவர் யாருன்னு தெரியுமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல நீங்க சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்லுங்க. இல்லப்பா உனக்கு தெரியுமான்னு பாக்குறேன். நான் உங்களுக்கு தெரியுமான்னு பாக்குறேன். அப்போ உனக்கு தெரியாது. அது சொல்லிட்டு போடா. அப்போ உனக்கு தெரியாது. அப்ப என்னதான் உனக்கு தெரியும்? இவரை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு விஜய் போட்டோவை காட்டுறான். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் 2 இருக்கு. அவங்களுடைய நோக்கம் அவரை முதலமைச்சர் ஆக்குறது இல்ல, அடுத்த ஜென்மத்தில் அவரை கணவராக பெறுவது. அவன் என்ன சொன்னா, அடுத்த ஜென்மத்தில் விஜய்க்கு பொண்டாட்டியா நான் பிறக்கணும்னா. விஜய்க்கு பொண்டாட்டியா எப்படிடா பிறப்ப? அது கல்யாணம் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஜென்மம் வாழணும்னு அவசியம் இல்லை. 2 பேருக்கு மனச்சம்மதம் இருந்தா யாருனாலும் சேர்ந்து வாழலாம். அதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு போற? அவன் புத்தி அவ்வளவுதான் யோசிக்குது. நேத்து ஒரு லேடி சொல்றாங்க, அந்த ஈரோடு ஃபங்க்ஷன்ல இருந்து வெளியே வந்த உடனே, என்னம்மா மாநாடுலாம் எப்படி இருந்துச்சு? நான் சூப்பர்ண்ணா, அவர் தானா சிஎம், ஓட்டு அவருக்கு தானா? ஆமாண்ணா அவருக்கு தானா ஓட்டு. எங்க வீட்டில் மொத்தம் 9 ஓட்டு, ஒரு ஓட்டு விழுகலன்னு தெரிஞ்சு சோத்துல விஷம் வச்சிருவேங்குது அந்த பிள்ளை. சோத்துல விஷம் வச்சிருவியா? அப்ப எனக்கு என்ன டவுட்னா, அந்த பிள்ளைக்கு ஓட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓட்டு போடுற 9 பேரை கொல்ல போறேன்னு சொல்றாப்புல. இது எஸ்ஐஆர் ப்ராசஸ் வேற முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்கிறேன், அந்த 9 பேரின் உயிருக்கு பாதுகாப்பு கருதி அந்த பிஎல்ஓவும் இஆர்ஓவும் முடிவு பண்ணி அந்த 9 பேரை பூத்துக்கே வரவிடாம பண்ணிருங்க, ஓட்டர் ஐடி எடுத்துருங்க. அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு இந்த பிள்ளை சோத்துல வச்சிருவாங்க. நீங்க சந்தேகம்லாம் படாதீங்க. மொட்டை மாடிக்கு போய் ஒருத்தன் உட்காந்துன்னு இருக்கிறான். எதுக்குடா உட்காந்துருக்கான்னு அவனுக்கே தெரியல. கேட்டா லூசுன்ட்டாங்க. ஏங்க உங்க வீட்டு என் வீட்டு மொட்டை மாடியில் ஒருத்தன் 3 நாளா உட்காந்துருப்பானா? உட்காந்துருக்கிறான். எதுக்கே உட்காந்துருக்க அப்படின்னா, நம்ம என்ன எப்படி 10 வருஷத்துக்கு மேல போயிருப்பாரு போல, பின்னாடி காஞ்சனா மாதிரி கபால்னு சாக் கொடுத்துருக்கிறான். இந்த லட்சம் தன்னோட மொட்டை மாடியில என்ன இருக்குன்னே தெரியல. இவங்களை விட்டா தமிழ்நாட்டை மொட்டை அடிக்கிட்டு தான் போவாங்களே தவிர தமிழ்நாட்டிற்கு வளம் சேர்க்கின்ற வேலையை பார்க்க மாட்டார்கள். தமிழ்நாட்டிற்கு தேவையானது நம்முடைய உணர்வுகள். அந்த உணர்வுகளுக்கு மாவோ சொன்ன ஒரே ஒரு கதையோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு வயதான தாத்தா, அந்த தாத்தா தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய மலை இருக்கிறது. இந்த மலையை என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த தாத்தாவுக்கு. அப்படி தெரியாத காரணத்தால் அந்த தாத்தா என்ன செய்கிறார் என்றால், ஒரு நாள் திடீரென்று தன்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூப்பிட்டு வந்து தன்னுடைய வாசலை மறைத்து நிற்கின்ற அந்த மலைகளை தோண்டி அகற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் மண்வெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு தன் மக்களுடன் வேலையை துவங்கினான். அப்போ இவருக்கு பேரு முட்டாள் கிழவன் அந்த ஊர்ல. ஏன்னா மலையை எடுத்து மம்புட்டியில உடைச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ புத்திசாலி தாத்தா ஒருத்தர் வர்றாரு. ஏன்பா, மலையை என்னைக்கு உடைச்சு உன் வாசல் என்னைக்கு விரிவுபடுத்துறது? நீ பேசாம வீட்டைத்தான் மலைக்கு அந்த பக்கம் போய் கட்டிறேன். நல்லா இருக்குல்ல. ஆனா அதுல ஒரு வடிவேல் ஜோக்கு இருக்கு. நான் இதை முடிச்சுட்டு சொல்றேன், கதையை கெடுக்க வேண்டாம். அப்போ மலையை வெட்டுறாரு. வெட்டும் போது இப்படி சொல்ல, நீங்கள் செய்வது முட்டாள்தனம். கொஞ்சம் பேர் சேர்ந்து பிரம்மாண்டமான இந்த மலையை தோண்டி எடுக்கிறதுன்றது நடக்காத செயல். அதற்கு அந்த மூடக்கிழவன் பதில் சொன்னான், நான் இறந்த பின் என் பிள்ளைகள் தோண்டுவார்கள், அவர்கள் இறந்த பிறகு எனது பேரப்பிள்ளைகள் தோன்றுவார்கள், பிறகு அவர்களின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள், இப்படியாக முடிவில்லாது தோண்டிக் கொண்டே இருப்போம். மலைகள் உயரமாகத்தான் இருக்கின்றன, ஆனால் அவற்றால் இதற்கு மேல் வளர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட தோண்ட அந்த மலையின் உயரம் குறையத்தான் போகிறது. எனவே எங்களால் ஏன் முடியாது? நான் இல்லாவிட்டால் என்னுடைய பேரன்காலத்திலாவது இந்த மலையை வெட்டி வீசுவார்கள் அப்படின்னு அந்த புத்திசாலி கிழவனுக்கு இந்த மடக்கிழவன் பதில் சொன்னானாம். அந்த பதிலை கேட்ட உடனே இதை பார்த்து கடவுள் மனம் நெகிழ்ந்து 2 தேவ தூதர்களை அனுப்பி அந்த மலைகளை அப்படியே தூக்கிவிட்டு போய்விட்டார். இது பழைய கதை. அடுத்து மாவோ சொன்னதுதான், இந்த 2 பெரும் மலைகள் சீன மக்களின் மேல் தாங்க முடியாத சுமையாக இருக்கின்றன. ஒன்று ஏகாதிபத்தியம், இன்னொன்று நிலப்பிரபுத்துவம். இந்த 2 பெரும் மலைகளையும் அடியோடு பெயர்த்தி எறிவதற்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்து விட்டது. நாம் அயராது உழைத்து விடாது பாடுபட வேண்டும். அப்படி செய்தால் நாமும் கடவுளின் நெஞ்சை தொட முடியும். நமது கடவுள் வேறு யாரும் அல்ல, பறந்துபட்ட சீன மக்கள். அதுவேதான் தமிழ்நாட்டிற்கும். தமிழ்நாடு என்பது 2 பெரும் எதிரிகளை, 2 பெரும் மலைகளை இப்போது எதிர்நோக்கி இருக்கிறது. ஒன்று
இன துரோகிகள், இன்னொன்று எதிரிகள். இந்த துரோகிகளையும் எதிரிகளையும் ஓட ஓட விரட்டுவதற்கு நமக்கு கடவுள் மனமிறங்க வேண்டும். அந்த கடவுள் 2019 இறங்கிவிட்டார். ஏற்கனவே தமிழ்நாடு மக்களாகிய கடவுள் ஏற்கனவே ஓட்டு போட்டு விட்டார்கள். மாவோ சொன்னது போல கடவுள் வேறு யாரும் அல்ல, மக்கள்தான், அவர்கள்தான் எஜமானர்கள். 2019 அவர்கள் முடிவெடுத்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஒரு ஸ்டாலின் கிரேடு போல, இந்தியாவுக்கு ஒரு பெரியார் கிரேடாக தமிழ்நாடு ஒரு மலை போல நிற்கிறது. இந்த உணர்ச்சி நம்மிடம் இருக்கின்ற வரையில்தான் நாம் ஒன்றுபட்டு இருக்க முடியும். இந்த உணர்ச்சியில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் நம் மண்டையில் ஏறி உட்கார்ந்து விடுவான். போன வாரத்தில் எவ்வளவு பிரச்சனை, எதை பத்தி ஆனா அவன் பேச மாட்டான். வருவான், நான் எதிர்பார்க்கிறேன் எஸ்ஐஆருக்கு வருவான். திமுக அரசே, ஏன்னா பாண்டிச்சேரி போய் திட்டுறான். திருட்டு திமுகவே, திமுக எதிர்கட்சி, ஆமா அவங்க அடுத்த ஆளுங்கட்சியா வரக்கூடாதுன்றதுக்காக திட்டுறோம். எப்படி எங்க ஐடியா, சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சேன் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சுத்துறான். அந்த மலையை தோன்ற கான்செப்ட் இருக்குது இல்ல, அந்த கிழவன் சொன்னான்ல, இந்த பக்கம் இருக்கிற வீட்டை அந்த பக்கம் கட்டிட்டேன்னா மலை உனக்கு பின்னாடி தானப்பா இருக்குன்னு சொன்னான்ல, அது வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு இங்க இருக்குது, இதை அப்படியே வெட்டி எடுத்து டெல்லிக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டோம்னு வைங்களேன், தமிழ்நாடு டைரக்டா எல்லாத்தையும் வாங்கிக்கலான்னு வடிவேலு சொன்னது மாதிரி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏற்கனவே வடிவேலுவே பிரச்சாரத்துக்கு வந்ததையே தமிழ்நாடு ஏத்துக்கல. இவன் வடிவேலு ஸ்டைலில் வந்திருக்கிறான். தமிழ்நாடு என்ன செய்யும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம். ஏற்கனவே முடிவு தெரியும் என்றாலும் இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். இந்த உணர்வை கட்டி காப்பதுதான் நம் முன் இருக்கக்கூடிய ஒரே வேலை. வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு. அதற்கு எதிராக கிஞ்சிற்றும் இரக்கம் கூட காட்டாமல் சங்கிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கிறது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டை பத்திரமாக பாதுகாப்போம். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த தோழர் தமிழ்பித்தன் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய அந்த ஆவணப்படம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணப்படம். தமிழ்நாட்டினுடைய போராட்ட மரபில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் நம்முடைய தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர் ஏற்படுத்திய மாற்றத்தை பின்பற்றித்தான் இன்றைக்கும் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டக்காரர் மட்டுமல்ல, பெரியார் இயக்கங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். பெரியார் இயக்கங்கள்லேயே பல இயக்கங்கள் இருக்கிறது. அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்கின்ற முயற்சியை எப்போதும் ஏற்படுத்தி வருபவர். கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு எப்போதும் இணைந்து பயணிக்கிறவர். இந்தியா கூட்டணி என்று நாம் ஒன்று சொல்லுகிறோமே, அது சமுதாய அளவில் நடைபெறுகிறது என்றால் அதற்கு தோழர் போன்றவர்கள் தான் சமுதாயத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளை தாண்டி இயக்கங்களாக ஒன்றிணைகின்ற வேலையை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேனியிலிருந்து வளையாபதின்ற தோழர் வந்திருக்கிறார், தென்காசியிலிருந்து ஒரு தோழர் வந்திருக்கிறார், பரமக்குடியிலிருந்து ஒரு தோழர் வந்திருக்கிறார், சிவகாசியிலிருந்து ஒரு தோழர் வந்திருக்கிறார். இப்படி வெவ்வேறு ஊர்களில் இருந்து இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உறவுகள், கொள்கை உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.